நீங்க அன்புமணியினுடைய அந்த ஆளுமையை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்க சொல்றீங்க. என்னங்க ஆளுமை இருக்குது? அவன் ஒரு தத்தி தாண்டவராயன் புலி மூட்டை என்னங்க? நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எதுலயாவது ஒரு ஆளுமை என்ன பயன்படுத்திருக்கான்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இந்தியா முழுவதும் மருத்துவ கட்டமைப்புகளை கொண்டு வந்தவர், 108 ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்தவர். உங்களுக்கு அடிப்படை அறிவு அதுல இல்லை என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது. நான் சொல்றேன், எவன் சொன்னா? பொது வெளியில வெங்காய வெளியில யார் அதை கொண்டு வந்தது? ராஜசேகர ரெட்டி. அது யாரு கூட இருந்தது? சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், அந்த கம்பெனி என்ஜிஓ, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் முதல்ல ஆந்திராவில் அந்த 108 இது பண்ணாங்க. அது தமிழ்நாட்டில் கருணாநிதி இருக்கும் போதும் பண்ணாங்க. யூபிஐல இருக்கிற சேர்மன் யாரு? சோனியா காந்தி இது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்தியா முழுக்க பண்ண முடியுமான்னு யாரை கேட்கறாங்க? அப்துல் கலாம் கேட்டுக்காங்க, பொன்ராச அவரெல்லாம் கூட்டு பேட்டி எடுங்க. பொன்ராச அவங்க எல்லாம் பரிந்துரை பண்றாங்க, இது செய்ய முடியும்னு. மன்மோகன் சிங் ஒத்துக்கிறாரு. அப்போ கையெழுத்தாகுது. அப்போ நீ மந்திரியா இருந்த, காக்கா உக்கார பணம் படம் உண்ட கதை, நீ வேற எவங்கிட்ட ஒன்னா பேசு, உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியாது, எழுதி கொடுத்தது எல்கேஜி பையன் மாதிரி படிச்சுன்னு இருப்ப. நீ ஒரு ஆளு, இதெல்லாம் சொல்லணும். கேழ்வரகுல நெய் வெடிதுன்னா கேட்கறவனுக்கு எங்க சார் புத்தி? சார், அவர் ஒரு மருத்துவர், நீங்க அவன் மருத்துவனா? அவன் எங்க போய் வேலை செஞ்சா? என்ன பண்ணா? 9ஆம் கிளாஸ் பெயிலுங்க அந்த பையன். சரி, கர்மாந்திரம் பிடிச்சவன் என்ன பண்ணா? போய் ஏதோ படிச்சுட்டு நல்லா முன்ற ஊர்ல வேலைக்கு போறான். எவ்வளவு ரூபாய்? 800 ரூபாய். அதுக்கப்புறம் எங்க வேலைக்கு போறானா? இவ்வளவு கொள்ள வச்சிருக்கான்ல, இவன் மத்திய மந்திரியா இருந்தான்ல, இவ்வளவு சொல்றீங்கல்ல, பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு. 520 மெடிக்கல் சீட்டுங்க இலவசம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவனுக்கு இலவசமா கொடுத்திருக்கானா? அவங்க சார்ந்த மக்களுக்கு, அவங்களுக்கு நிறைய பேர், அவங்களுக்கு மன்னிய மக்களுக்காக நிறைய பண்ணிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தானே இன்னைக்கு 4% மேல அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அந்த நம்பிக்கையில தானே பண்றாங்க. யார் சொன்னது? நாங்க இருக்கும்போது 10% கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு, 1% கூட இல்ல. அங்கீகாரமே போய் நடுவோட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும் செல்லா கேஸ், செல்லா காசு இவனுக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க. துட்டு வச்சிருக்கிறதுனால ஏதோ நீங்க பேசுறீங்க. பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. இது ரெண்டும் சேர்ந்தவனுங்க, இந்த 2 பசங்க.